தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இனி எந்த படத்தோடைய ரிவ்யூ பார்க்க போறோம்னா, சற்றென்று மாறுது வானிலை. பாபு விஜயோடைய இயக்கத்தில் இந்த படம் ரெடியாக இருக்குது. அவர் தான் இந்த படத்தோட ரைட்டராகவும் ப்ரொடியூசராகவும் இருக்கார். ரிச்சர்ட் அவர்கள் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. டார்லிங் ரிச்சர்ட் இந்த திரைப்படத்தோட எடிட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, படத்தோட ஓப்பனிங்லேருந்து கதை எப்படி போகுதுன்னா, ஒரு கல்யாணம் சீக்வன்ஸ் நடந்துகிட்டு இருக்க ஒரு இடம். ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து ஹீரோயின் எங்கே அப்படின்றத கேட்குறாங்க. ஹீரோவும் தேடுறாரு. நான் ஹீரோயினை காணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காங்க. அவங்க கையில் ஒரு மோதிரம் இருக்குது. அது ஹீரோயினுடைய மோதிரம் மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஷாக் ஆகிறாங்க. இப்போ இந்த ஹீரோயினுக்கு என்ன நடந்தது, ஏன் ஹீரோயின் வந்து அந்த கல்யாண மண்டபத்துலேருந்து வெளியில் போனாங்க, அந்த ஹீரோயினை கொண்டது அந்த ஹீரோ தானா, இல்லை இதுக்கு பின்னாடி வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் லீனியராக போகக்கூடிய ஒரு கதையாக தான் இந்த கதையை அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது கண்டிப்பாக இந்த படம் முழுக்க விஜய் சாருடைய நிறைய ரெஃபரன்ஸ் இருந்தது. அது படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அண்டு ஜெய் அவர்களுடைய ஆக்டிங், அவருடைய டான்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார். சினிமாட்டோகிராஃபர் ரிச்சர்ட் அவர்கள் சொல்லவே வேணால் இந்த படத்தில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, அவருடைய ஃப்ரேமிங்கும் சரி, ரொம்ப அழகாக இந்த படத்தை பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிச்சுன்றதுல சந்தேகமே இல்லை. இந்த படத்தோட அடுத்த ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது யோகி பாபு அண்ட் கதிர் அவர்களுடைய காமெடி. மிக முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 போர்ஷன்ஸ் கண்டிப்பாக வயிறு குழுங்கு சிரித்து என்ஜாய் பண்ணுவாங்கன்றதுல சந்தேகம் மேலே. அந்த அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ ஃபன்னாக ஒன்று ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் யோகி பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அண்ட் செகண்ட் ஹாஃபோட ஆரம்பத்துலலாம் ஒரு நெகட்டிவ் ஷேட் மாதிரி வந்துட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு மாதிரி முழுக்க காமெடி ஜோனுக்குள்ளே மாறினார். அது ஒரு நல்ல பர்ஃபார்மரால் தான் அதை பண்ண முடியும். அது இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த படத்துலையும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாகவே இருந்தது. அண்ட் இந்த திரைப்படத்துடைய மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட கதையில் ஒரு 2-3 வில்லன்கள் வராங்க. எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த கதைக்கு இந்த 2-3 வில்லன்கள் தேவையில்லை. இந்த கதையில் ஒரு வில்லன் இருக்கான். எக்ஸாம்பிள் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, KGF படத்துலலாம் வருவார் தெரியுங்களா, முடி வச்சுட்டு கருடன் அப்படின்ற கேரக்டரில் அவர் தான் அந்த வில்லன். அந்த வில்லனுக்குன்னு ஒரு ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்ல மட்டும் இந்த கதையை கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த கதை இன்னும் ரொம்ப கம்ப்ளீட்டாக ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கும். அது இல்லாமல் அதுக்கு நடுவில் ஹீரோயினோட அப்பா ஒரு மினிஸ்டர், அவருக்கு மேலே ஒரு பெரிய ஆள் இருக்காரு, அவருக்கு ஒரு நீடு ஒன்று இருக்குது, அதனால் ஹீரோயினை தரத்துறாங்கன்னு ஒரு ட்ராக். ரெண்டாவது ட்ராக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அவனுக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு பெரிய கடன் இருக்குது, அதன் காரணமாக இந்த ஹீரோயினை வளைச்சி போட்டு கல்யாணம் பண்ணால் அந்த ஹீரோயின் பேரில் ஒரு 300 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, அதை நம்ம அபகரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட அப்பா ஒன்று யோசிச்சிருக்காரு, அந்த பிஸ்னஸ் மேன். அது ஒரு ட்ராக். இந்த 2 ட்ராக்கையும் தவிர்த்துட்டு இந்த கதையை இவங்க ட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு கதையாகவும் இருக்கும். இந்த 2 ட்ராக் உள்ளே இருக்கிறதுனால இந்த கதையிலேருந்து நிறைய டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த கதையை வெளியே கொண்டு போயிட்டே இருந்துச்சு. அது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக்கிறதுக்கான ஒரு இடமா மாறிடுச்சு. அது ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது என்னென்னா, இந்த கதையில் லவ் பண்ணுற சீக்வன்ஸ், அந்த லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணுற சீக்வன்ஸை யோசித்த விதமாக ரொம்ப நல்லாயிருக்கு. எப்பயுமே ஒரு சில சீன்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பரில் படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பட் அது சீக்வன்ஸாக சீனாக மாற்றுறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச். அங்கே மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வேஸ்ட்டாக மாறிடும். இந்த படத்தில் அப்படி ஒரு சீன் இருந்தது, அந்த லவ் ப்ரொப்போசல் பண்ணுற சீன். ஆசிட் அட்டாக் நடக்குது, அங்கே ஒரு ஹீரோயின் எப்படி லவ் பண்ணுறாங்க, அது கரெக்டாக ஒன்று உட்காரலையோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஹீரோ திடுதுப்புன்னு கோவப்பட்டு ஹீரோயின் அடிக்கிறாரு, மறுபடியும் ஹீரோயின் வந்து சேர்ந்துடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு ஒரு நியாயம் இருக்கிற ஒரு சீக்வன்ஸாக ஒன்று எழுதியிருக்கலாம், ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் கன்வென்சிங்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்கலாமோ அப்படின்றதெல்லாம் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் பயங்கரமான ஒரு படமாக வந்திருக்கும், நல்ல படமாக ஒன்று வந்திருக்கும். அதை நூல் இழையில் மிஸ் பண்ணிட்டாங்களேன்றதான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வருத்தமாக இருந்தது. பட் என்ன இருந்தாலும் இந்த கதையாக ஒன்று பார்க்கும்போது போர் அடிக்காமல் ஸ்டார்ட் இந்த கதைக்கு என்ன சொல்ல வராங்களோ அது ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒன்று கொடுத்துருந்தாங்கன்ற எண்ணமும் எனக்கு இருந்தது. இதுதாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா, இல்லை பார்க்க போகிறீங்களா, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரீட்டடாக நான் பிரவீன் KS. பாய்.